அண்ணன் அந்தளவுக்கு கேமரா எடுக்க மாட்டாங்க, நமக்காடியே எடுத்துருக்காப்ப. ஏன்னா வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஸ்குட்டு கடை வாங்கி தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் போட்டில் வெறும் 3 பேர் இருக்கோம். ஆட்கள்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து சீலாவுக்கு தொழில் பார்த்துட்டு இருந்தோம். சீலா தொழில் காலையில் சீலாவுக்கும் இரவுல ஸ்குட்டுக்கும் தொழில் பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் ஸ்குட்டு பிடிக்கிறவங்களுக்கு காட்டுற மாதிரி. இப்போ நம்ம அண்ணன் தூண்டி ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல. ஆல்ரெடி தூண்டி ரெடியாக தான் இருந்தது. இப்போ புது வகையான ஸ்குட்டு கட்டையில் வந்து மாட்டிக்கிருக்காங்க. இந்த கட்டையிலலாம் பாருங்களேன், இது எல்லாமே சின்ன சின்ன மீன் மாதிரி இருக்கா. தலைவர் ரெடி பண்ணிட்டாரு. ஸ்குட்டு கட்டையை இழக்க போகிறோம் கடலில். ஆல்ரெடி நான் ஒரு கயிறை இலக்கி வச்சுருக்கேன், ஒரு ஸ்குட்டு கயிறை. உங்களுக்கு பார்த்தா தெரியும், அது ரோப் போதா, அதில் தான் ஸ்குட்டு கட்டை கிடக்கு. அது காட்டினேன், குண்டை தூக்கி கட்டினேன். கீழே ஒரு இரும்பு, அதாவது ஈய குண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு தூண்டிலையும் ஒவ்வொரு பொம்மை கட்டையாக ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இலக்குண்ணே, ஒன்று இலக்குங்க. அண்ணன் ஒவ்வொரு கட்டையாக இலக்கிட்டு இருக்காரு. இதை வந்து இப்போ ஸ்குட்டு பிள்ளை என்ன பண்ணுவாருன்னா, பார்த்தோன்னே ஆகா நமக்கு அழகான ஒரு இறை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கடிப்பாப்புல. கடிக்க மாட்டார். முதல்ல என்ன செய்வார், அவருடைய உணர் கொம்பை தூக்கி போடாப்புல. அது வந்து அந்த தூண்டி முள்ளில் கொலிக்கிறது, முள்ளை காட்டுற மாதிரி. இது அமைப்பை பற்றிலாம் எப்படி இருக்குன்னு, இந்த முள்ளில் வந்து அந்த ஸ்குட்டு கொண்டை வந்து கொலிக்கிறேன். அது உணர் கொம்புகள்னு சொல்லுவோம். அதை பயன்படுத்தி தான் மீனை பிடிச்சி அதுக்கப்புறம் வாய்க்கில் வச்சு சாப்பிடுவோம். அண்ணன் எல்லாத்தையும் இலக்கிட்டாங்க. போதா. இப்போ ஆல்ரெடி நான் ஒரு கயிறு ஒன்று இலக்கி போட்டிருக்கேன், ஸ்குட்டு கயிறு. அது அந்த பக்கம் கிடக்கு. இதை நாங்கள் ஏற்கனவே பிடிச்ச ஸ்குட்டு இதில் கிடக்கு பாருங்க. இந்த பாருங்க, இந்த ஸ்குட்டு பிடிச்சி இங்கேனா ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க. பார்த்தீங்களா, ஒரு 5 நிமிஷம் இருக்கு. எங்களுக்கு வந்து சீலா தொழில் வந்து கொஞ்சம் காலையில் டல்லாக போயிடுச்சு. கொஞ்சம் இல்லை, நிறையாவே டல்லாக போயிட்டு இங்கே இருக்கிற நண்பர்களுக்கு யாருக்கும் தொழில் நடக்கலை. இப்போ இந்த ஓமன் நாட்டில் தொழில் ரொம்ப டல்லாக போயிட்டுருக்குங்க. இதுக்கு முன்னாடி கனவு சீசன்லாம் வேறு லெவலில் போயிட்டு இருந்துச்சு. கனவு பிடிக்கிறது எப்படி பற்றின நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காத போய் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கயிறு அதில் இருக்குது, நம்ம வாங்கி பார்க்கலாம். எனக்கு தம்பியை வீடியோ அடிக்கல, அந்த கயிறு தாங்க. இதை கட்டி போடுங்க. நான் ஏற்கனவே ஒரு கயிறு போட்டு வச்சுருக்கேன், அதில் ஸ்குட்டு கிடக்காம போய் பார்க்கலாம். லேசாக ஒரு அரை மணி கிளப்பிச்சு கட்டிங்க, பார்த்தா தெரியும். இப்போ இந்த தூண்டியோட கீழ்ப்பகுதி, அதாவது அந்த நம்ம குண்டு சொன்னோம்ல, அந்த அலுமினிய குண்டு வந்து கீழே கிடக்கு. அதில் இருந்து மேல்மட்டம் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த பொம்மை கட்டை கிடக்கு இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் எந்த ஸ்குட்டு போகலாலும் அந்த பொம்மை கட்டையில் கடிக்கும். இந்த செல்லை பிடிங்க. இப்போ இதில் தான் நான் வந்து ஸ்குட்டு கயிறு ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் வாங்கி பார்க்குறேன், உங்கள் ரீலை காட்டுறேன். அப்படி வெளியே எப்படி காட்டுறேன், செல்லை கீழே ஓட்டக்கூடாதுன்னு அழகாக காட்டுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் வாங்கிட்டு இருக்கேன். இந்த கட்டை ஃப்ரீயாக வந்துட்டு, அடுத்த கட்டு எம்டியாக வந்துட்டு, இங்கே பாருங்க, அந்த அடுத்த கட்டு எம்டியாக வந்துட்டு, 2 கட்டை கொழி வந்துருக்கு. அதாவது 2 கட்டை சிக்கி வந்துருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கொழி வந்துருக்குன்னு சொல்லுவேன். ஓகே. உள்ள ஸ்குட்டு கிடக்குங்க, கீழே காட்டணும். கீழே ஸ்குட்டு கிடக்குங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, வருதா ஸ்குட்டு, எப்படி ஸ்குட்டு கடை இருக்கு, அழகா தெரியுதானே? அழகா தெரியும். 2 ஸ்குட்டு கடை வருங்க. அண்ணன் அந்தளவுக்கு கேமரா எடுக்க மாட்டாங்க, நமக்காடியே எடுத்துருக்காப்ப. ஏன்னா வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன ஸ்குட்டு, ஒரு பெரிய ஸ்குட்டு. பார்த்தீங்களா, நல்லா தெரியுதானே? நல்லா தெரியும். ஏன் இருக்கு, ஒரு சின்ன ஸ்குட்டு தூண்டி பாக்கெட்டில் கொள்ளிட்டு, ஒரு பெரிய ஸ்குட்டு. எப்படி ஒரு ரியலாக ஒன்று காட்டியிருக்கேன். நல்லது. பார்த்தீங்களா, இப்போ பிடிச்சது இந்த தூண்டில் உயிராக இருக்கா, பக்கத்து வச்சு காட்டினேன் சொல்லு. ஸ்குட்டை காட்டுங்கண்ணே. பார்த்தீங்களா எவ்வளோ உயிராக இருக்கு பாருங்க. இப்படிதான் ஸ்குட்டு பிடிக்கிறது. அண்ணன் கட்டையில் அது ஸ்குட்டு கிடக்காம அப்போ நம்ம ஸ்குட்டு கட்டையை இலக்கி போட்டுடலாம். இதுதான் நம்ம பிடிச்ச ஸ்குட்டு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்குது, ஒரு 5 ஸ்குட்டு கடை வச்சுருக்கு. பார்த்தீங்களா, வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால அண்ணன் எடுக்க வச்சிருக்கேன். அண்ணனுக்கு தான் இப்போ ப்ராக்டிஸ் கொடுக்கணும் கூட. இப்போ நம்ம இந்த ஸ்குட்டு கட்டையை இலக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி கீழே வந்து ஈய குண்டு போட்டுக்கணும். பக்கத்தில் இருந்து காட்டுங்க. சரிங்களா,
அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டையாக இருக்கும், அதாவது ஒவ்வொரு தூண்டியாக இருக்கும். ஒவ்வொன்றுமே மீன் மலரில் இருக்கும். அதை பார்த்து மீன்கள் ஏமாந்தா ஸ்குட்டுப்புல் வந்து பிடிப்பார். இப்போ நான் இலக்கி வைக்க போகிறேங்க. வெளியே காட்டினேன் நான் இலக்கிறேன். அவசரத்தில் ஸ்குட்டை உங்களுக்கு காட்டணுங்கிறக்காக கட்டையில் ஒழுங்காக அடிக்காம தெத்தி போகுதுங்க. அதாவது சிக்கி போகுது. ஒரு சிலர் தெத்தி போகுதுன்னு சொன்னால் புரியாது உங்களுக்கு. நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம பேசுகிற வச்சுருக்கோம். அதனால் ஒன்று வந்துட்டு இருக்கீங்க. என்ன கேட்டுங்க, இப்போ நம்ம வாங்கி ஸ்குட்டை எடுத்துகிட்டு இப்போ கட்டையை பார்த்து இலக்கிட்டு இருக்கோம். சரியா, தூண்டி பார்த்து இலக்கி போட்டுருக்கோம். ஆல்ரெடி நிலத்துல இருந்து ஒரு அரைப்பாவை வந்து நான் வந்து அந்த தூண்டி கீழே தங்காமல் கொஞ்சம் கிளப்பி வச்சுருக்கேன். கிளப்பி வச்சு கெட்டி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்துக்கு இது காட்டணும். நம்ம கயிறு இலைக்கு போனால் இந்த இடத்துல கருங்க அந்த இதில் கெட்டி வச்சுருக்கேன். இப்போ அண்ணனுக்கு ஸ்குட்டு வந்து நிரம்பி பார்க்கலாம். இப்போ உங்கள் துணி வாங்கி பாருங்க, உங்களுக்கு கிடக்க வாய்ப்பு உண்டு. அண்ணன் எப்படி கேமரா எடுத்தான்னு தெரியல, இது மற்ற அந்த வீடியோ பார்க்கணும். இப்போ அண்ணன் இலக்குன அந்த ஸ்குட்டுக்கு ஏற்ற இழுத்து பார்க்க சொல்லியிருக்கேன். ஸ்குட்டு கிடக்கா இந்த பாருங்க. இப்போ அண்ணன் இலக்குன ஸ்குட்டு கட்டி வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்குட்டுடைய உணர்கொம்பு வந்து பாருங்க, இந்த கொண்டையை வச்சு தான் பிடிக்கும். இந்த உணர்கொம்பு அத்து போச்சுங்க. இதை பாருங்க, கீழே கிடக்கு ஸ்குட்டு. மெதுவாங்க அத்துறாம ஸ்குட்டு கட்டையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ இந்த பாருங்க, இந்த பொம்மை கட்டையில் பார்த்து தான் அவர் மீன் சொல்லி ஏமாந்தே வந்து பிடிக்கிறது. அதோடைய வால் பகுதியில் கீழே கிடக்கு ஸ்குட்டு. இன்னொரு ஸ்குட்டு வந்து பிடிக்கிறதா இருக்கு. அடாடா, ஸ்குட்டு தட்டி போயிட்டானே சார். தேசிய இலை காட்டினேன். நீ அடுத்து இழுவை அது வருது. நான் ஸ்குட்டு வருவேன். ஸ்குட்டு பிடிக்க போதுங்க. இந்த ஓட்டி மிஸ் ஆகிட்டு தேசிய இலை காட்டினேன். பிடிக்கிறேன் அப்படி அடைச்சிடல. அடாடா, அது இழுக்கிற பார்க்குதான். நீங்கள் நைஸாக இழுத்தீங்கன்னா குழுவி இருக்கும். ஸ்குட்டு பிடிக்குதுண்ணே. தேசம் ஆட்டிலுங்கண்ணே. ஸ்குட்டு வந்துட்டு போகுது வச்சுலாங்க. இலை காட்டுங்க ஒரு இலக்கிட்டு வாங்கண்ணே. கண்டிப்பாக ஸ்குட்டு பிடிக்கும். இப்போ அண்ணனை மாதிரி இலக்க சொல்லியிருக்கேன். ஸ்குட்